ஒரு சில அரசு மேல்நிலை பள்ளி மதமாற்று ஊடகங்களாக செயல்படுகிறது. கன்னியாகுமரியில மதமாற்றம் செஞ்ச ஒரு சிறுமி பேசிய வீடியோ, சிறிய காணொளி பார்க்கலாம். என்ன கதை சொல்லியிருந்தாங்கம்மா? ஒரு பைபிள் படிச்சிட்டு இருந்தாங்களாம். அவங்க வந்து பைபிள் படிச்சிட்டு இருக்கும்போது இங்க இறந்தவங்க உயிரிழந்துட்டாங்களாம். அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அது மேம் பேர் என்னம்மா? பியாட்ரிஸ் தங்கம். தங்கம். உன் பேர் என்னம்மா? ஏ வைஷ்ணவி. எத்தனை வகுப்பு படிக்க? 6ஆம். ஒன்னு மட்டுமா எல்லா பிள்ளைங்களையுமா? அந்த 6ஆம் வகுப்பு மட்டுமா வேற வகுப்புகளுக்கு இப்படி பண்ணாங்க? நிறைய வகுப்புகள். ஓ சரி சரி. இப்படி உங்களுக்கு கிளாஸ் பீரியட் டைம்ல வந்துட்டு கிளாஸ் எடுக்க மாட்டாங்க அப்படிதானே? ஆமா. இங்க வந்து டச் தந்தாலும் பிளஸ் சிம்பல்லாம் டச் செய்வாங்க. ஓ சரி சரி. பிளஸ் சிம்பல் இது பண்ணி உங்களுக்கு அந்த கிளாஸ் டைம்ல வந்துட்டு பீரியட் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு இதுதான் பிரார்த்தனை மட்டும்தான். முட்டி போட்டுட்டு இருந்து பிரேயர் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்தியாவில் அரசு பள்ளிகள் மத சார்பற்ற அமைப்பாக செயல்பட வேண்டும். அதாவது எந்த ஒரு மதத்தையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. மாணவர்களை மதம் மாற்ற ஊக்குவிக்க கூடாது. கல்வி மட்டும் வழங்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் தங்கள் மதத்தை தேர்வு செய்யும் உரிமை உள்ளது. கட்டாயமாக மதம் மாற்றுவது சட்ட விரோதம்.